ஸோ இந்த கஷாயத்தை யாரெல்லாம் குடிக்கலாம்? எல்லோருமே குடிக்கலாம். சுகர் இருக்கா, இல்லை பிளட் ப்ரெஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, ஸோ எல்லாருமே இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த கஷாயம் காலை இரவு 2 வேளையும் உணவு எடுப்பதற்கு முன் நம்ம வந்து குடிச்சிட்டு வரணும். ஒரு 80லேருந்து 100 ml வரைக்கும் இந்த கஷாயத்தை குடிக்கலாம். ஸோ வாதம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த கஷாயத்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக நமக்கு தேவையான ஒரு மூலிகைனா வேப்பம்பூ. ஏன்னா நமக்கு பித்தத்தை சமநிலைப்படுத்துவதற்கு வேப்பம்பூ ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக சேருது. இந்த வேப்பம்பூ இந்த சீசனில் நிறையவே நமக்கு கிடைக்கும். இல்லை நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கனாலும் உங்களுக்கு வேப்பம்பூ தாராளமாக கிடைக்கும். ஸோ வேப்பம்பூ இதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். இதனோட பார்த்திங்கன்னா சுக்குன்னு சொல்கிறது உடலில் இருக்கக்கூடிய வலிகளையும் நமக்கு பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. அதே மாதிரி தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலும் சுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக கொத்தமல்லி விதைகள், தனியா விதைகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். தனியா விதைகள் எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா ரிச் ஃபைபர் கண்டென்ட் இதில் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் உடல் வந்து சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கும் நமக்கு தனியா விதைகள் பயன்படுது. அடுத்தது முக்கியமான ஒரு மூலிகைன்னு பார்த்தோம்னா கருஞ்சீரகம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கிறதுக்கும் தைராய்டு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கும் நமக்கு கருஞ்சீரகம் பயன்படுது. ஓமம் சொன்னாலே தெரியும், டைஜஷன் நமக்கு வந்து சரியாக இருக்கிறதுக்கு இந்த ஓமம் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. இதனோட கொடம்புளி நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மூலிகைகள் எல்லாமே எந்த அளவு நம்ம எடுக்கணும்னா எல்லாமே சம அளவு. வேப்பம்பூ 200 கிராம் எடுக்கிறோன்னா மற்ற மூலிகைகள் எல்லாமே 100 கிராம், கொடம்புளி 50 கிராம் எடுக்கணும். ஸோ இந்த அளவுப்படி தான் இந்த குடிநீர், இந்த கஷாயத்தை நம்ம ரெடி பண்ணணும். இது எல்லாமே எடுத்து லேசாக வறுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கஷாய பொடி மாதிரி எடுத்து வச்சுட்டு தினமும் காலை இரவு 2 வேளையும் நம்ம உணவு எடுக்கிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய வலிகள், தசை வலிகள், மசில் கிராம்ப்ஸ், தசை இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ஸோ லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ இடுப்பு வலி, இடுப்பிலிருந்து நரம்பு அழுத்தப்பட்டு கால் பாதம் வரைக்கும் எனக்கு அந்த வலி தெரியுதுங்க, சயாட்டிகா பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் இந்த கஷாயம் பயன்படுத்தலாம்.